சுடரமா, வேலனப்பா, நிம்மதி எல்லாருமே நம்ம ஆதியோட கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துருங்க. என்னப்பா இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? அதெல்லாம் நாங்க கண்டிப்பா வந்துறோம். அதானே, நான் இல்லாம ஆதியோட கல்யாணம் நடந்துருமா? என்னன்னா நீங்க கண்டிப்பா வருவீங்கன்னு தெரியும். இருந்தாலும் நேர்ல வந்து கூப்பிடுறது என்னோட கடமை இல்லையா? அம்மாவும் வரேன் தான் சொன்னாங்க. அதுக்குள்ள அங்க வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வந்ததுனால வர முடியல. உங்களுக்கே தெரியும்ல, இது ரொம்ப அவசரமா நடக்கிறது. அதான். ஐயோ, இந்த சுடர் கிட்ட இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் எதுக்கு? தகவல் தெரிஞ்சாலே போதும், கண்டிப்பா ஓடி வந்துருவோம். அதுவும் நம்ம பையன் ஆதிக்கு கல்யாணம், அதெல்லாம் வராம எப்படி? சரிங்க சுடரமா, சரி நாங்க கிளம்புறோம். என்னப்பா அது, வந்தோடனே கிளம்புறீங்க? உட்காருங்க, சாப்பிட்டுட்டு தான் போகணும். அதானே, வந்து சொல்லிட்டு நீங்க பாட்டு கிளம்புறீங்க. சாப்பிடாம போனா எப்படி? நம்ம சுடர் கையால ஸ்பெஷல் சாப்பாடு சாப்பிட்டுட்டு தான் போகணும். நீங்க சாப்பிட்டுட்டு போங்கன்னு வேணா சொல்லுங்க, ஆனா சுடரமாவோட ஸ்பெஷல் சாப்பாடு சாப்பிட்டுட்டு போங்கன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. கரெக்டா சொன்னீங்கண்ணா. ஐயோ, இவ்ளோ பயமா? இல்ல சுடரமா, நம்ம வீடு தானே, இப்ப வேணாலும் வந்து சாப்பிட்டுக்கிறோம். எங்க தங்கச்சி ஷாலினி இருக்கால, அவ ஆதி கல்யாணத்துக்காக ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்கா. அப்படியா? ஹே, ஆதி உண்மையாவா? சொல்லவே இல்ல. இல்ல, எனக்கும் தெரியாது. டேட் ஃபிக்ஸ் பண்றப்பதான் கேட்டிருக்காங்க. லீவ் இருக்குன்னு சொல்லியிருக்கா. 10 நாள் லீவ்ல வரான்றது எனக்கு அப்புறம் தான் தெரியும். அப்போ ஓகே, எனக்கு ஒரு பார்ட்னர் கிடைச்சிருவா. உன் கல்யாணத்துல நானும் அவ்வளவு சேர்ந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். எனக்கு கல்யாணம் ஆக போதுன்னு தெரிஞ்சும் கொஞ்சம் கூட அதை பத்தி கவலையே இல்லாத, ஒண்ணுமே ஃபீலிங்ஸே இல்லாத உன்கிட்ட இதுக்கப்புறம் என்ன பேச போறேன் நிம்மதி? அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் இதுக்கு முன்னாடி நிலான ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அவளும் என்ன லவ் பண்ணா. 2 பேருமே காலேஜ் டேஸ்ல இருந்தே லவ் பண்ணோம். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க அப்பா சொன்னாங்கன்னு வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. அப்ப கூட நான் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணல. ஆனா மனசுல இருக்க உண்மையான ஃபீலிங்ஸ் என்ன தெரியுமா? என் மனசுல நீ இருக்கன்னு எனக்கு தெரிஞ்சும் அதை நான் உன்கிட்ட சொல்லவே இல்லை பாத்தியா? அதான், சொல்றதுக்கான வாய்ப்பும் கிடைக்கல, சொல்றதுக்கான சூழ்நிலையும் அமையல. என் மனசுல பூத்தத என் மனசுலயே புதைக்கிறேன். இதுக்கு மேலேயும் என்னால உன்னை அந்த மாதிரி பார்க்க முடியாது. என் மனசை நானே மாத்திக்கிறேன். உன்னை மறுபடியும் ஃப்ரெண்டா பாக்குறது மாதிரி பாக்குறேன். இல்லைன்னா நான் கண்மணிக்கு துரோகம் செய்யற மாதிரி ஆயிடும். ஆதி, கிளம்பலாமா? அம்மா, அப்பா, போயிட்டு வரேன். இந்த மாதிரி போயிட்டு வரேம்மா. தம்பி, என்னங்க வழி அனுப்பி வச்சுட்டு வந்துடலாம். வாமா. ஆதி, நிம்மதி, நீ ஹாப்பியா இருக்கல? உன் முகத்துல ஹாப்பினஸே தெரியாத மாதிரி இருக்கே, அதான் கேக்குறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்லாதான் இருக்கேன். சரிடா, இன்னையோட லாஸ்ட். இதுக்கப்புறம் உன்னால இப்படி ஃப்ரீயாலாம் பேச முடியாதுல. ஓகே ஆதி, எனிவேஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ். ஹே, யாரு போன்ல? ஷாலினி. ஓ, பேசு பேசு. ஹலோ லட்டு, ஆதினா? கிளம்பிட்டியாமா? ஆமாண்ணா, பஸ் ஸ்டாப்ல நிக்கிறேன். இன்னொரு ½ அன் ஹவர்ல பஸ் ஏறிடுவேன். சரி லட்டு, பார்த்து பத்திரமா வா. பஸ் ஏறினதுக்கு அப்புறமா எனக்கு கால் பண்ணு. சேஃப்டியா இல்லனா உடனே இறங்கிரு, பிரச்சனை இல்ல. நான் கூட உன்னை வந்து கார்ல கூப்பிட்டுக்கிறேன், ஓகேவா? ஓகேண்ணா. கூட உன் ஃப்ரெண்டும் தானே வரா? ஆமாண்ணா, அவளும் தான் வரா. சரி லட்டு, பார்த்து பத்திரமா வா. அடிக்கடி கால் பண்ண, மெசேஜ் பண்ண. டேய் அண்ணா, நீ தூங்குடா. நான் மார்னிங் இறங்கிடுவேன், இறங்கிட்டு கால் பண்றேன். அதெல்லாம் வேண்டாம். நீ வீட்டுக்கு வர வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது. நீ ஒழுங்கா கால் பண்ண இல்லைன்னா மெசேஜ் பண்ண, அப்பப்ப பண்ணா போதும். சரிடா அண்ணா, சரி. சரி, பஸ் ஏறிட்டு கூப்பிடு. ஓகேடா. பாய். ஓய், என்ன ஒரு மாதிரியா பாக்குற? இல்ல, உங்க அண்ணன் தங்கச்சி பாண்டிங் சூப்பரா இருக்கு. இதுல என்ன இருக்கு? ரொம்ப கேர் எடுத்து பாத்துக்கறல உன் தங்கச்சிய. இதுல என்ன இருக்கு நிம்மதி? அவ பஸ் ஏறிட்டேன்னு சொன்னா, அதான் பொறுமையா வான்னு சொல்லிட்டு இருந்தேன். உன் தங்கச்சி பாக்க எப்படி இருப்பா? இல்ல, ஏன் கேக்குறேன்னா லட்டு லட்டுன்னு கூப்பிடுறீங்க, அதான் கேக்குறேன். இப்ப நல்ல ஒல்லி ஆயிட்டா. அவ குழந்தையா இருக்கும் போது நல்ல கொழுக்கு மொழுக்குன்னு இருப்பா. அவளை தூக்கவே முடியாது, நல்ல வெயிட்டா இருப்பா. அப்ப நானும் எங்க அண்ணனும் சேர்ந்து அவளை லட்டு லட்டுன்னு கூப்பிட்டு பழகிட்டோம். இப்ப ஒல்லியாதான் இருப்பாங்களா? ஆமா, இந்த மாதிரிதான், ரொம்ப ஒல்லிதான். உன்ன மாதிரி கண்ணு, உன்ன மாதிரி எல்லாமே இருக்குமா? எங்களை மாதிரி கொஞ்சம் கூட அவ இருக்க மாட்டா. கலர்ல இருந்து கண்ணுல இருந்து எல்லாமே வேற மாதிரிதான் இருக்கும். அவளுக்கு
முடி நிறைய இருக்கும், நல்ல அழகா பின்னி போட்டு நல்ல நீளமான ஜடை. அப்படியா? ஆமா, ஷாலினி வெளியே போனா மாஸ்க் இல்லாம போக மாட்டா. ஏன்? அவளுக்கு கொரோனா டைம்ல ரொம்ப ஃபீவர் வந்துருச்சு. கொரோனாவால ரொம்ப கஷ்டப்பட்டா. அவ எங்களை விட்டு போயிருவானே நாங்க ஒரு செகண்ட் பயந்துட்டோம். அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. அதுக்கப்புறத்துல இருந்து எங்க போனாலும் மாஸ்க் போட்டுதான் வெளியே வருவா. சரி, அப்புறம்? அப்புறம் எங்க லட்டுக்கு அழகே அவ கண்ணுதான். கூந்தல் நெளிவில் எழில் கோலச்செறிவில், கூந்தல் நெளிவில் எழில் கோலச்செறிவில் கர்வம் அழிந்ததடி, என் கர்வம் அழிந்ததடி. மொத்தத்துல எங்க லட்டுனாலே அழகுதான். நிம்மதி, என்னாச்சு? ஏன் உன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? இல்ல, உன் தங்கச்சிய நீ எந்த அளவுக்கு வர்ணிக்கிறல எனக்கு பார்க்கவே பொறாமையா இருக்கு. எனக்கு ஒரு அண்ணன் இருக்காருல்ல, அவர் எங்க இருக்காருன்னு கூட எனக்கு தெரியல. ஆனா அவரோட சின்ன வயசு போட்டோவை பார்க்கும்போது எனக்கு அவர் இப்படிதான் இருப்பாருன்னு ஒரு கனவு கண்டு வச்சிருக்கேன். அப்படியா? எங்க சொல்லு பாக்கலாம். உங்க அண்ணனோட சின்ன வயசு போட்டோவை வச்சு இப்ப அவர் எப்படி இருக்காருன்னு உன் மனசுல ஒரு கற்பனை வச்சிருக்கல, அது என்னன்னு சொல்லு பாப்போம். அது எங்க அண்ணன் நல்லா உடம்பு ஃபிட்டாவும் நல்ல ஸ்மார்ட்டாவும் இருப்பான்னு தோணுது. அப்புறம் குட்டியா தாடி வச்சுக்கிட்டு. ம், அவனுக்கு சின்ன வயசுல சுருட்ட முடி. ரொம்ப இப்ப சுருட்ட இல்லைனாலும் ஓரளவுக்கு சுருண்ட முடியாதான் இருக்கும்னு நம்புறேன். எக்ஸ்கியூஸ் மீ, இங்க திருச்சி போறதுக்கு பஸ் எங்க நிக்கும்? தெரியாது. இவ்ளோ பேர் இங்க நிக்கறாங்க, உங்களுக்கு அவங்க கிட்ட எல்லாம் கேட்கணும்னு தெரியலையா? ஏன் அங்க கண்டக்டர், டிரைவர் அவங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய் கேளுங்க. எதுக்கு என்கிட்ட கேக்குறீங்க? ஐயோ இல்லைங்க, பக்கத்துல நின்னீங்களேன்னு கேட்டேன், அவ்வளவுதான். சாரி, நான் கேட்டுக்கிறேன், வேற யார்ட்டையாவது கேட்டுக்கிறேன். என்ன பஸ் எங்க நிக்கும் தானே கேட்டேன், அதுக்கு எதுக்கு இவ்ளோ கோவப்படுறாங்க? ஷாலு, யாருடி அவன்? யாருக்கு தெரியும்? திருச்சி பஸ் எங்க இருக்குன்னு கேட்டான், எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன். தெரியாதுன்னு சொன்னியா? ஏய், நம்மளே திருச்சி பஸ்ல தானடி போறோம், ஏன் தெரியாதுன்னு சொன்ன? எதுக்குடி அட்வான்டேஜ் எடுத்துட்டு பழகுவாங்க? யாருனே தெரியாத ஒருத்தர் கிட்டலாம் தெரியாதுன்னு சொல்றதுதான் நல்லது. வேற யார்கிட்டயாவது கேட்டுக்கிட்டோம், என்னப்ப? அடிப்பாவி, அதுக்குன்னு அநியாயத்துக்குன்னு சேஃப்டி பாக்குறியேடி. இப்ப நம்ம போற பஸ்லயே அவனும் ஏறிட்டானா, அப்ப என்ன பண்ணுவ? உன்னை தப்பா நினைக்க மாட்டானா? நினைச்சிட்டு போட்டோம். யார் அவன்? என்ன தப்பா நினைக்கிறதுக்கும் நல்லதா நினைக்கிறதுக்கும் நினைச்சிட்டு போட்டோம். ரொம்ப தெளிவா தாண்டி இருக்க. இப்படிலாம் இருந்தாதான் பொழைக்க முடியும். சரி, பஸ் வருதான்னு பாரு. அது என்னமோ உண்மைதான். ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு போறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பெரிய அண்ணிய நான் நேர்ல பார்த்ததே இல்ல. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி இப்ப டெலிவரி ஆக போகுது. ஆனா வீட்டுல நிறைய பிரச்சனைன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். என்கிட்ட ரொம்பவும் சொல்ல மாட்டாங்க வேற. இப்போ சின்ன அண்ணனோட வைஃபையும் பார்க்க போறேன், அதுவும் பெரிய அண்ணியோட தங்கச்சி தானா. ஆனா இவ்ளோ தூரத்துல வந்து இப்படி எல்லாரையும் மிஸ் பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஓகே, அட்லீஸ்ட் உங்க ரெண்டாவது அண்ணனுக்கு கல்யாணத்துக்கு போறதுக்காக நம்மளுக்கு லீவ் கிடைச்சதே. முத அண்ணனுக்கு தான் உன்னால கல்யாணத்துக்கு கூட போக முடியல. ஆமா, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஷாலு, பஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். போலாண்டி. ஏய், லக்கேஜ் எல்லாம் நான் எடுத்துட்டு வரேன்டி, நீ போய் சீட் போடு. சரி. இப்படிதான் எங்க அண்ணன் இருப்பான்னு எனக்கு தோணுது. நிம்மதி, நீ கவலைப்படாத. உன்னோட நல்ல மனசுக்கு கண்டிப்பா உங்க அண்ணன் சீக்கிரம் உனக்கு கிடைச்சிருவாரு. கண்டிப்பா கிடைக்கணும். நம்ம தேடுவோம், நீ எதுக்கும் கவலைப்படாம இரு. உங்களை மாதிரி நானும் எங்க அண்ணன் கிட்ட பேசணும், எனக்கு ஆசையா இருக்கு. பாத்துக்கலாம் நிம்மதி. ஆனா என்ன ஆனாலும் சரி, எங்க அண்ணனை நான் கண்டுபிடிச்சிட்டு தான் கல்யாணமே பண்ணுவேன். எங்க அண்ணன் தலைமையில தான் எனக்கு கல்யாணம் நடக்கணும், அதுல மட்டும் உறுதியா இருக்கேன். இங்க பாரு, உனக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி தரேன். நான் போலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா என்னோட வேலை உங்க அண்ணனை கண்டுபிடிக்கிறதா தான் இருக்கும், சரியா? தேங்க்ஸ் ஆதி. நான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தேங்க்ஸ் சொல்லு.
என்னடி சத்தம் ரொம்ப அதிகமா இருக்கு? என்ன என்ன பேசணும்? ஏங்கா கொஞ்சமாவது மனசாட்சின்னு உனக்கு இருக்கா? ஏங்கா இப்படி பண்ற? நான் தான் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்றேன்லக்கா, அப்புறம் ஏங்கா என்ன வற்புறுத்துற? இங்க பாருக்கா, நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன்க்கா. நீ தயவு செஞ்சு என்ன விட்டுருக்கா. அம்மாக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன்க்கா. அம்மாவை நான் பாத்துப்பேன்க்கா. நீயா ஏதாவது சொல்லாதக்கா ப்ளீஸ்க்கா. ஹே, உன் வாழ்க்கைய பத்தி எனக்கு என்னடி கவலை? இங்க பாருடி, நீ ஆதிய கல்யாணம் பண்றதுனால உனக்கு நல்லதோ கெட்டதோ எனக்கு தெரியல. ஆனா எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இத உனக்கு ஏற்கனவே சொல்லிருக்கேன். சும்மா என்கிட்ட இந்த அதிகாரம் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட என்ன பத்தி உனக்கு தெரியாது. நான் எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். மாமா எவ்வளவு நல்லவர் தெரியுமா? அவருக்கு போய் உன்ன மாதிரி ஒரு ஆளு பொண்டாட்டியா கிடைச்சிருக்காங்க. ஏங்கா இப்படி காசு காசுன்னு அலையற? உன்கிட்ட இருக்கிறத வச்சு நீ சந்தோஷமா இருக்கலாம்ல. என்னது? என்னடி எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க? உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. என்கிட்ட தேவையில்லாம இந்த மாதிரிலாம் பேசுற வேலை வச்சுக்காத. உனக்கு காசு வரணும்னு என் வாழ்க்கையவே கெடுக்க பாக்குறல்ல. என்னடி உனக்கு வாழ்க்கை கெட்டு போச்சு? ஆதியும் ரொம்ப நல்ல பையன்தான். ஆனா நான் வேற ஒருத்தரை விரும்புறேன்க்கா. அவர் இந்நேரத்துக்கு என்ன தேடிட்டு இருப்பாருக்கா. ப்ளீஸ்க்கா, நான் போறேன்க்கா. இங்க பாரு, நீ எத்தனை வாட்டி அழுது புரண்டாலும் நான் நினைச்சதான் நடக்கும். வேதா, அம்மாடி கண்மணி. ஏய், அத்தை வராங்க. கொன்ன தொடச்சுக்கிட்டு சந்தோஷமா சிரிச்சு பேசுற இல்ல? அம்மாட்ட உடனே போட்டு கொடுத்துருவேன், தெரியும்ல? சரி அத்தை, வாங்க உள்ள. அம்மாடி வேதா. என்னத்த கையில என்ன புடவை? ஒன்னும் இல்ல கண்ணு, எங்க மாமியார் எனக்கு நிறைய புடவை கொடுத்தாங்க. அதுலதான் உனக்குன்னு ஒரு புடவையே கொடுத்தேன். நம்ம வீட்டோட மூத்த மருமக இந்த புடவைய கட்டணும்னு. நம்ம வீட்டுக்கு அடுத்து ரெண்டாவதா உன் தங்கச்சியே தானே மருமகளா வரப்போறா. அதான் எங்க மாமியாரோட இன்னொரு புடவையும் நம்ம கண்மணிக்கு கொடுக்கலாமேன்னு கொண்டு வந்தேன். ஓ அப்படியா? ரொம்ப சந்தோஷம் அத்தை, நீங்களே கொடுத்துருங்க. அம்மாடி கண்மணி. அம்மா இந்தா கண்ணு, இது எங்க மாமியாரோட புடவை. உனக்கு இந்த புடவைய கட்டினா சூப்பரா இருக்கும் கண்ணு. நாளைக்கு உனக்கு நலுங்கல்ல கண்ணு, அதுக்குதான் இந்த புடவைய கட்டிட்டு வா. கண்மணி, என்ன முழிச்சிட்டு இருக்க? அத்தை கொடுக்கறாங்கல்ல, வாங்கிக்கோ. இல்ல அது வந்து அது என்ன கண்ணு? ஒண்ணும் இல்ல, இந்தா வாங்கிக்கோ. சரிங்க அத்தை. இங்க பாரு கண்ணு, நாளைக்கு புதன்கிழமை சாயங்காலம் நலுங்கு வைக்கும் போது இந்த புடவைய கட்டிட்டு வா. அப்புறம் இது நம்ம வீடு கண்ணு, எப்ப பாரு ரூம்குள்ளேயே உட்காந்துருக்கியே. நல்ல 4 பேர்கிட்ட வந்து பேசு. கீழே வா, எல்லார்கிட்டயும் பேசு. ஆதி கூட வெளியே போ. நல்லா இருக்கண்ணு, இன்னும் ஒரு நல்ல கல்யாணம். சின்ன தங்கத்தை நினைச்சு நீ பயப்படலாம் வேணாம் கண்ணு. அவன் ரொம்ப நல்ல பையன், நான் அப்படிதான் வளர்த்திருக்கேன். ஏதாவது சேட்டப் பண்ணானா என்கிட்ட ஓடி வந்து சொல்லு, நான் அவனை வெளுத்து வாங்கிடுறேன், சரியா? அப்புறம் இன்னொன்னு சொல்றேன், கோச்சுக்காத கண்ணு. நிறைய வளையல் போடு. புதுசா கல்யாணம் ஆனவங்க நிறைய வளையல் போட்டா ரொம்ப நல்லது. தலை நிறைய பூ வச்சுக்க, மஞ்சள் குங்குமத்தை நெத்தியில வச்சுக்க. எந்நேரமும் நல்ல புடவை கட்டிட்டு ஜம்முன்னு இரு, சரியா? வேதா கண்ணு, தங்கச்சிக்கு எல்லாம் சொல்லி கொடு. எங்கட்ட நம்ம சொன்னா கேக்குறா. இவ மட்டும் நான் சொல்றத மட்டும் கேட்டு நடந்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இவ வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா இவளும் காலேஜ் பொண்ணு தானே, அதான் இதெல்லாம் பண்றதுக்கு கூச்சப்படுறா. புரியுது புரியுது கண்ணு. அக்காவால மட்டும் எப்படி இப்படி எல்லாம் நடிக்க முடியுது? ஐயோ, என் வாழ்க்கையே போக போகுது. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லைல்ல. என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல. என் டாக்டர் கூட என்னால சேரவே முடியாதுல்ல. இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சா நான் அந்த வளைகாப்புக்கே வந்திருக்க மாட்டேன். சத்தியமா எங்க அக்காக்காக நான் வரவே இல்லை. என் அக்கா குழந்தைக்காக தான் வந்தேன். பாவம், இந்த குழந்தை எங்க அக்கா வயித்துல போய் வந்திருக்கு. எனக்கே அது நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு. காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா இவ. இவளை எந்த ஜென்மத்துல சேர்க்கறதுன்னு எனக்கு புரியல. மாமா எப்படிதான் இவ கூட குடும்பம் நடத்துறாருன்னு தெரியல. என் வாழ்க்கையவே முடிச்சிட்டாளே. நான் பாட்டுக்கு அழகா படிச்சு பக்கத்துல ஒரு டீச்சர் வேலைக்கு போயிட்டு அம்மா கிட்ட சொல்லி அந்த டாக்டரை கல்யாணம் பண்ணிட்டு எவ்வளவு சந்தோஷமா வாழலான்னு கனவு கண்டு வச்சிருந்தேன். எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டா, அதுவும் காசுக்காக. இப்போ ஆதிமாமாவை கல்யாணம் பண்ணிட்டா மட்டும் என்ன சும்மா விட்டுருவாளா? அப்பவும் போட்டு டார்ச்சர் தான் பண்ணுவா. இவளோட சுயரூபம் இந்த வீட்டுல இருக்கிற யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. அன்பு பாசத்துக்கு ரொம்ப ஏங்கினவங்களா இருக்காங்க. அத வேதாக்கா நல்லா பயன்படுத்திக்கிறா. அதுதான் இங்க பிரச்சனையே. சரிம்மா கண்ணு, படுத்து தூங்குங்க, நேரம் ஆயிடுச்சுல. நாளைக்கு காலையில வெள்ளன எந்திரிச்சு நலுங்குக்கு எல்லாம் ரெடி பண்ணணும். கண்ணு, நீயும் சீக்கிரம் தூங்கு. அப்புறமா இந்த குடும்பத்தையே கட்டி காப்பாத்துறது என்னோட வீட்டுக்காரன்னு நான் இப்ப வரைக்கும் நம்பிட்டு இருக்கேன்.
காலையில எந்திரிச்சு வந்தோடனே அவருக்கு விளக்கா நீ ஏத்திருமா. சரிங்கம்மா. சரி, நீ இப்ப படுத்து தூங்கு. வேதா வா கண்ணு, கண்மணி தூங்கட்டும். ஆ சரிங்க அத்தை, நீங்க போங்க, நான் வரேன். ம். கண்மணி, இங்க பாரு, நாளைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும்தான் இருக்கு. அத மட்டும் கடந்து போயிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிரச்சனை வராது. இந்த ஒரு நாள்ல ஏதாவது பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு பண்ணிட்டு இருந்த அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். இப்ப மட்டும் நீ என்ன மனுஷியாவா இருக்க? கொஞ்சம் கூட உணர்க்கலாம் உணர்வே இல்லல்லக்கா. ஏய், இந்த சென்டிமெண்டா பேசி என்ன கட்டு பேத்தாத. நான் சொல்றத மட்டும் கேட்டனா உனக்கு நல்லது. தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் தலையிட்டு இருந்த அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஒழுங்கா படுத்து தூங்கிட்டு காலையில அத்தை கொடுத்த புடவைய கட்டிட்டு நலுங்குக்கு வர, நைட் அதே மாதிரி தூங்கிட்டு விடிஞ்சா கல்யாணம், அவ்வளவுதான். இதுக்கு போய் ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க. ஒழுங்கு மரியாதையா படுத்து தூங்குடி. நான் நினைச்சதெல்லாம் நடக்க போகுது. எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. ஹலோ மக்களே, இப்போது சுடரமா தான் வருவாங்க. இன்னைக்கு என்னடா நான் வந்திருக்கேன்னு பாக்குறீங்களா? ஒன்னும் இல்ல, ஒரு சின்ன விஷயம் தான். ஒருத்தவங்க பர்த்டேக்கு அதுவும் ஆதி தான் வந்து விஷ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. சோ அவங்க ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால அவங்களுக்காக நான் வந்திருக்கேன். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சுஜி. உங்களோட பர்த்டேவை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. பொதுவா பர்த்டே விஷஸ் சொல்றது இல்ல, அவங்க ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால தான் சொல்லியிருக்கேன். யாரும் சொல்ல மாட்டேங்கிறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு நாள் டைம் இருக்கும்போது டக்குன்னு சொல்ல முடியுது. ஒரு நாள் வீடியோ எடுக்கவே லேட் ஆகுதுன்னா சொல்ல முடியல. அவங்களுக்கு மட்டும் சொல்றீங்க, எங்களுக்கு சொல்லல, பார்ஷியாலிட்டின்னு ரொம்ப பிரச்சனை வருது. அதனால மட்டும் தான் சொல்றது இல்ல. கமெண்ட்ல சொன்னீங்கன்னா கமெண்ட்டை பின் பண்ணி நான் அங்கேயே பர்த்டே விஷஸ் சொல்லிடுவேன். வீடியோல இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். ஓகே மக்களே, வீடியோ பார்த்திருப்பீங்க. என்னோட தங்கச்சி ஷாலினி வந்தாச்சு, சூர்யாவும் வந்தாச்சு. இப்போ உங்களுக்கு குழப்பம் எல்லாம் தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, என் தங்கச்சி ஷாலினி, நிம்மதியோட அண்ணன் சூர்யா. எல்லாரும் எப்படி ஒரே குடும்பமா சேர போறோன்றதுதான் இதுக்கப்புறம் வர கதைகள். பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் ஷாலினி சூர்யாக்கும் தனியாவே செப்பரேட் ஸ்டோரி இருக்கு. கம்மிங் எபிசோட்ஸ்ல அதுவும் வரும், பாருங்க. வேதாவோட பிளான் கண்டிப்பா நடக்காதுன்னு எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். பார்க்கலாம் எப்படி சொதப்ப போகுதுன்னு. சரி, நாளைக்கு கல்யாண எபிசோட் பார்ட் 1 வரும். மறக்காம 2:30 மணிக்கு வந்துருங்க. நாளை வீடியோவில் சந்திப்போம். அப்புறம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம வீட்ல வெண்டைக்காய் புளிக்குழம்பு, புடலங்காய் பொரியல், கேரட் பொரியல் எல்லாம் வச்சு சூப்பரா சாப்பிட்டாச்சு. நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்க, என்ன சாப்பிட்டீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாளை வீடியோவில் சந்திப்போம். பாய்.